ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஓப்பன் நாமினேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஓப்பன் நாமினேஷன் காரணமாக ஒவ்வொருத்தருடைய முகமும் கிழிக்கப்பட்டிருக்கு. சில பேருடைய முகத்திரைகள் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நிர்ணயமும் ஆகியிருக்கு. குறிப்பாக நம்ம விசித்ரா மேம் வந்து அவ்வளோ தூரம் புகழ்ந்து பாடியெல்லாம் வச்சுருந்தோம். ஆனால் அவங்க பண்ண சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி லீக் அவுட் ஆகிருக்கு. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் முழுசாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இன்றைய வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம், இன்னைக்கு வந்து ஓப்பன் நாமினேஷன் வந்து நடந்தது. இந்த ஓப்பன் நாமினேஷனில் தான் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. குறிப்பாக வந்து பிரச்சனைகள் எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் அர்ச்சனா அண்ட் ரவீனா இவங்க ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாயா அவர்களை வந்து நாமினேட் பண்ணுறாங்க. ரீசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம் அவர்கள் எவிக்ட் ஆகி வெளியே போகும்போது இவங்களோட முகபாவனை கொஞ்சம் கூட சரியே இல்லை. இவ்வளோ தூரம் வந்து ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க, அவ்வளோ கைண்டாக இருக்கேன் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் கைண்டாக இருந்த மாதிரியே வந்து தெரியல. சேஞ்சஸ் எந்த விதமான சேஞ்சஸும் நடக்கலை. அதே மாதிரி ஒரு ஃப்ரெண்டு எவிக்ட் ஆகி வெளியே போகிறான், 12 வாரம் வந்து கூட இருந்திருக்கான், கொஞ்சம் கூட அந்த கண்ணில் ஈரம் கூட இல்லை. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹின் ஹியூமனாக இருக்கிற மாதிரி வந்து தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா அவர்களும் ரவீனா அவர்களும் சில பலர் சேம் ரீசனுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா மாயா அவர்களை நாமினேட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி மணி நாமினேட் பண்ணியிருந்தார். ஸோ இதே தான் ரீசன், ஓகேங்களா? ஸோ இதனால் மாயா ட்ரிகர் ஆகிட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிக்சன் அவர்கள் வந்து பேசுகிறாப்பில். நிக்சன் வந்து ஆக்சுவலாக அவரை வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. 4 பேர் வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கே அவரால் வந்து ரீசன் சொல்கிறதுக்கு வக்கில்ல, பாயிண்ட் இல்லை ஃபஸ்ட்டு. ஆனால் இவர் போய் வந்து மாயாவுக்கு வந்து வக்காலத்து வாங்குறாரு. என்ன அப்படின்னா, இந்த மணி ப்ரோ இருக்கார்ல, மணி ப்ரோ நேற்றுக்கு வந்து விக்ரம் வந்து எவிக்டாக வெளியே போனதுக்கப்புறம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு அந்த முட்டையில். எனக்கு அப்போ காதில் உழுது, எப்படி காதில் உழுது இதை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. மாயா இந்த மாதிரி பண்ணிட்டா, அந்த மாதிரி பண்ணிட்டா, அப்படி பண்ணிட்டா, இப்படி பண்ணிட்டா, விக்ரம் வந்து இப்படி பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காரு. பேசுனதுக்கப்புறம் 4-5 பேர் வந்து நாமினேஷனில் இதே ரீசனை சொல்லி ஒரு ஆளை வந்து நாமினேட் பண்ணுறாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா கேம் வந்து அஃபெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிக்சன் வந்து பார்த்திங்கன்னா மணிக்கிட்ட வந்து சொல்கிறார். அப்போது அவர் சொல்கிறார், மணி ஏண்டா நான் விக்ரமை பற்றியும் மாயாவை பற்றியும் பேசுனது அதை சம்மந்தமே இல்லாத உனக்கு அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா, நீ வந்து இப்போ பேசுகிறதும் எனக்கு அஃபெக்ட் ஆகுது. ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்க. நான் மாயாவை பேசுனதுக்கும் உனக்கு எதுக்கு சம்மந்தம் என்ன இருக்குது? அப்போ நீயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா போய் விஜய் கிட்டலாம் பேசிகிட்டு இருந்தல, அப்போ நீ அதை தான் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மணி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக தகவலை வந்து கொடுத்துருந்தார். பட் அதில் எனக்கு ஒரே ஒரு கிளாரிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெரி சிம்பிளாக நிக்சன் அவர்கள் தனக்கே அங்கே எந்திரிச்சு நிற்க வக்கலையாம். அவங்க 9 பொண்டாட்டி தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தனக்கு பேசுகிறதுக்கே அங்கே பாயிண்ட் இல்லை. ஆனால் வேலிடான பாயிண்ட்டை போய் மாயாவுக்கு வந்து நீங்கள் மாயாவை நாமினேட் பண்ணுறீங்க, அதுவும் இந்த ரீசனை சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு 4 பாயிண்ட் வந்து போட்டு வர்றாரு. ஸோ இதெல்லாம் எங்கே போய் முடியுதுன்னு தெரில. ஆனால் குரூப்பு அப்படின்னு சொன்னாக்கா, ஐயோ நாங்களாம் குரூப் இல்லைப்பா, நாங்களாம் புள்ளி பண்ணலப்பா, நாங்களாம் குரூப்பாகவே இல்லை, எல்லாமே இண்டிவிஜுவல் பிளேயர்னு சொல்லிட்டு கதை கட்டுவானுங்க. அதுக்கு அடுத்த விஷயம் விசித்ரா மேம். விசித்ரா மேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போ பார்த்தாலும் தினேஷை டார்கெட் பண்ணுவாங்க. தினேஷும் வந்து பார்த்திங்கன்னா விசித்ரா மேம் வந்து டார்கெட் பண்ணுவாங்க. இவங்க டார்கெட் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தினேஷ் இன்றைக்கி போட்டுன்னு உடச்சிட்டாப்புல நிக்சன் கிட்டே இந்த விஷயத்தை பற்றி கிளாரிஃபிகேஷன் கொடுக்கும்போது. அதாவது அந்த அம்மா வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும். இப்போ நான் வந்து தப்பாக பேசிட்டேன் விசித்ரா மேம், இல்லை அவங்க வந்து என்னை தப்பாக பேசிட்டாங்க அப்படின்னா வந்து தனியாக உட்காந்து கிளாரிஃபிகேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்துன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வரமாட்டாங்க, கிளாரிஃபிகேஷனுக்கு வரமாட்டாங்க. ஆனால் அந்த பாயிண்ட்டை எடுத்துகிட்டு வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, நாமினேஷன் அப்போ யூஸ் பண்ணுவாங்க, ஸ்மால் பாஸ் ஸ்பிளிட்டிங் அப்போ வந்து யூஸ் பண்ணுவாங்க. எப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிவியில் காட்டப்படுமோ, எந்தெந்த விஷயங்கள்லாம் காட்டப்படுமோ, முக்கியமான விஷயங்கள் என்ன இருக்கோ அந்த இடங்களில் அந்த பாயிண்ட்டை கொண்டு வருவாங்க. அதுதான் வந்து விசித்ரா பண்ணக்கூடிய மிகப்பெரிய சூழ்ச்சியாகவும் இருக்குது, அதுதான் அவங்களோட சூத்திரமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் இன்றைக்கி போட்டு உடச்சாப்புல அந்த விஷயத்தை தான் சத்தியமாக சொல்கிறேன் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா காலையில் வந்து அந்த ஸ்மால் பாஸ் ஹோம் வந்து ஸ்பிட்டிங் அப்போவே வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் வந்து போகணுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து விசித்ரா அவர்களை நாமினேட் பண்ணியிருந்தாங்க, நிறைய பேர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க போக மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து இல்லை போய் தான் ஆகணும், எல்லோரும் ஓட்டிங்ஸ் வந்து அதிகமாக போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே நான் வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்தாங்க. என்ன கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாங்கன்னா, தினேஷ் மேலே திணிக்கிறாங்க. ஒன்று, கூல் சுரேஷ் அவர் எப்பயோ போயிட்டார், ஆனால் கூல் சுரேஷ் வந்து இப்படி பண்ணார் அப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பாயிண்ட்டை எடுத்து வைக்கிறாங்க. கூல் சுரேஷ் போயிட்டார், இப்போ கிச்சனில் நீங்கள் வந்து வேலை செய்யுங்க, அவர் இல்லை. தினேஷும் வந்து கிச்சன் பக்கம் வரமாட்டார், அப்போ நீங்கள் போய் கிச்சனில் வேலை செய்யுங்கனாக்கா இல்லை நான் வந்து கிச்சன் போனாக்கா நீங்கள் அப்படி பண்ணுறீங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சும்மா பூசி மொழுகுறாங்க. இந்த மாதிரி பாயிண்ட்லாம் எடுத்து விட்றாங்க. அதுதான் தினேஷ் வந்து பார்த்திங்கன்னா தோல் உரிச்சு விட்டாப்பில், முகத்திரை கிழிக்கப்பட்டது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கடுத்து இது நீங்கள் வந்து அகைனஸ்ட்டாக விசித்ராவுக்கு அகைனஸ்ட்டாக பேசுகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கேன் விசித்ரா மேமுக்கு. அவங்க பயங்கரமாக ஒரு உமன், பவர்ஃபுல் உமன், நிறைய விஷயங்களை வந்து பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் வேறு. ஆனால் இன்றைக்கி இந்த விஷயத்தை வந்து நம்ம கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது
உண்மைதான் அது. அதுக்கு மேலேயும் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நம்மளோட சேனலில் வந்து நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லைன்னா பழைய வீடியோக்கெல்லாம் கொஞ்சம் போய் பாருங்கள், விசித்ரா மேம் பற்றி நான் என்ன பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாயா இப்படி கேவலமாக வந்து நாமினேட் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேவலமான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணால் அவங்களுக்கு ட்ரிகர் ஆகுமா ஆகாதா? விஷ்ணு ட்ரிகர் ஆகிறார். நீங்கள் என்னங்க என்ன போய் கேவலமானவங்கன்னு சொல்கிறது? நீங்கள் தாங்க அசிங்கமானவங்க, நீங்கள் தாங்க கேவலமான ஆள். ஒருத்தன் உங்க கூடயே ஃப்ரெண்டாக இருந்த ஒரு ஆள், அவன் வந்து பார்த்தீங்கன்னா எவிக்டாக வெளியே போகிறான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அப்போ வந்து எந்த விதமான முகத்தில் ஒரு சின்ன ஒரு இது கூட இல்லாமல் இருக்குங்க. ஒரு ஈவு இறக்கமே இல்லாத ஒரு இன்ஹியூமனாக இருக்கீங்க. நீங்கள் தாங்க அசிங்கம். உங்களுக்கு தேவைன்னா வச்சுப்பீங்க, தேவையில்லைனா தூக்கி வெளியே போட்டீங்க. அதனால தான் வந்து அவன் வெளியே போகும்போது கூட உங்களுக்கு கண்ணிலேருந்து ஒரு கண்ணீரும் வரலை, ஒரு வெங்காயமும் வரலை, ஒரு ஃபீலிங்கே இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வச்சு வெளுன்னு வெளுத்து விட்டார். அதுக்கு இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கேவலமான ஒரு ரியாக்ஷன்லாம் வந்து கொடுத்தாங்க. அதாவது மாயா வந்து கேப்டனாக இருந்தாங்கல்ல, அந்த வாரத்தில் எப்படி நடந்துக்கிட்டாங்களோ அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நடந்துச்சு லைவில். இது வந்து டிவியில் காட்டுவாங்களான்னு தெரியல, கண்டிப்பாக காட்டுவாங்க, காட்டணும். ஓகேங்களா? அப்போ தான் மாயா யாருன்னு தெரியும். அதுக்கு அடுத்த விஷயம், இந்த ஒரு விஷயத்தை வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்காக நாமினேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் விசித்ரா கிட்ட பேசிகிட்டு இருக்காப்புல விஷ்ணு. ஸோ அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு என்னென்னா, விக்ரம் எவ்வளோ தூரம் ஃப்ரெண்டாக இருந்தான், ஓகேவா? ஒவ்வொரு தடவையும் அவங்கள தூக்கி போட்டு அடிக்கும்போது கூட, கமல் சார் அடிக்கும்போது கூட இவன் வந்து டிஃபெண்ட் பண்ணான். ஆனால் நேற்றுக்கு அவன் எவிக்டாக வெளியே போகும்போது இவங்களோட ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு மேடம் அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. அதுக்கு விசித்ரா மேம் வந்து சொல்கிறாங்க, இந்த முகத்திரைகள் கிழிக்கப்பட்டதுன்னு. என்ன சொல்கிறாங்க, மாயாவே இல்லைன்னா விக்ரம் வந்து என்றைக்கோ எவிக்டாக வெளியே போயிருப்பான். இவ்வளோ நாள் வந்து அவன் விக்ரம் இருந்ததுக்கே மாயா தாண்டா காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஏதோ உள்குத்து இருக்கிற மாதிரியே தெரியுதுல்ல. அப்போ மாயா கூட இருந்தாக்க எவிக்ட் ஆக மாட்டாங்க அப்படிங்கிறத வந்து விசித்ரா மேம் வந்து பதிவு பண்ணுறாங்களான்னு எனக்கு வந்து தெரியல ஆக்சுவலி சொல்லப்போனால். ஆனால் மாயா கூட இருந்தவங்க எல்லாருமே எவிக்டாக வெளியே போய் தான் இருக்காங்க. இன்னும் இருக்கிறது பூர்ணிமா, நிக்சன், இப்போ விஜயும் உள்ளே வந்துட்டுருக்காரு, விசித்ராவும் இருக்காங்க, ஓகேங்களா? இவங்கெல்லாம் இருக்காங்க. இதில் அடுத்தடுத்த வாரங்களில் யார் போவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் மாயாவே போகிறது கூட வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா? விசித்ரா வந்து இப்படி ஒரு மனநிலையில் இருக்காங்க சொல்லப்போனால். விக்ரமை இவ்வளோ தூரம் வந்து காப்பாற்றினது வந்து மாயா தான் அப்படின்னு நம்பிட்டுருக்காங்க. இதை வந்து நம்மளை வந்து நம்ப சொல்கிறாங்க, ஓகேங்களா? நம்ம இத்தனை நாள் வந்து அவங்கள காப்பாற்றி உள்ளே வச்சுருக்கோம்ல, அதனால் அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. நம்ம மாயா இவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து முதல்ல போய் நாமினேட் பண்ண மாட்டாங்க. டாஸ்க் கூட வந்து இவங்க முதல்ல போய் விளையாட மாட்டாங்க. நீங்கள் எல்லாம் போய் விளையாடுங்க, கடைசியாக நான் விளையாடுறேன், பேசணும் அப்படின்னாலையும் எல்லோரும் பேசுங்க, கடைசியாக நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கடைசியாக பேச போய் அந்த இருக்கக்கூடிய சில பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து க்ரியேட்டிவாக யோசித்து அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை வந்து டெலிவர் பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாமினேஷன் அது ஓப்பன் நாமினேஷனில் எவன்லாம் என்னென்ன பாயிண்ட்லாம் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மைண்டில் வாங்கிட்டு இவங்க போய் பேசுகிறாங்க. எப்படி ஒரு நாகரிகமான ஒரு ஆள், கைட்னஸோடு இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன ஒரு ஆள் எப்படி பேசணும்? இவங்க போய் என்ன பேசுகிறாங்க, நம்மளாம் 13வது வாரத்துக்கு வந்து என்ட்ரு ஆகிட்டோம், இப்படி ஒரு கேவலமான, இப்படி ஒரு அசிங்கமான, இப்படி ஒரு கீழ்த்தரமான நாமினேஷனை எந்த சீசன்லேயும் பார்த்துருக்க மாட்டோம், ஹிஸ்ட்ரியிலே பார்த்துருக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னால், அப்புறம் விசித்ராவோட மனநிலை எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக அர்ச்சனாவுக்கும் மாயா அதுக்கப்புறம் பூர்ணிமாவுக்கும் ஒரு கான்வர்சேஷன் வந்து போயிட்டுருக்கு. அதான் நீங்கள் ப்ரோமோ 3ல் வந்து பார்த்துருப்பீங்க. அப்போது விசித்ரா வந்து விஷ்ணுக்கிட்ட பேசிட்டு வராங்க, வெளியே வராங்க அந்த G2 கிட்ட. அப்படி வந்து ஷீ ஹக், ஓகேங்களா? மாயாவை ஹக் பண்ணுறாங்க, தென் பூர்ணிமாவை ஹக் பண்ணுறாங்க, அர்ச்சனாவுக்கு ஹக் கொடுக்கல. அது எவ்வளோ ஒரு பார்த்துக்கோங்க, அந்த ஒரு எவ்வளோ தூரம் வந்து அந்த டிஃபென்சி வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கோங்க, தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. இவங்க வந்து அர்ச்சனாவை வெறுக்கிறாங்களா இல்லை அர்ச்சனா வந்து இவங்களை வெறுக்கிறாங்களான்னு தெரில. பட் இவங்களுக்குள்ள மாயா, பூர்ணிமா, விசித்ராக்குள்ளே எவ்வளோ தூரம் அஃபெக்ஷன் இருக்குன்றதை யோசிச்சு பாருங்கள். ஆனால் இது வந்து யாருக்கு ஆபத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசித்ராவுக்கு தான் ஆபத்து. அதனால தான் நான் இவ்வளோ தூரம் வந்து பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா மாயா கூட எவ்வளோ தூரம் அவங்க க்ளோஸாக பழகணும்னு நினச்சாலும் மாயா ஓப்பன்லி டெல், தயவுசெய்து என்னை வந்து நம்பாதீங்க, நான் வந்து உங்களுக்கெல்லாம் கம்பெனியெல்லாம் கொடுக்க முடியாது, கம்பெனியெல்லாம் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க, அசிங்கமும் படுத்தியிருக்காங்க. ஆனாலும் இவங்களா வலிவினா போயிட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து விசித்ரா ஃபைண்ட் அவுட் மாயாவுக்கு வந்து கமல் சார் மூலயமா நிறைய சப்போர்ட் இருக்குன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்களா என்னென்னு எனக்கு வந்து தெரியல. ஸோ அதனால் எந்த இடத்துல பார்த்தாலும் மாயாவை வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டேறாங்க. எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் அதை பற்றி கேட்க மாட்டேங்கிறாங்க, கேரவும் பண்ணிக்க மாட்டேறாங்க. அதே மாதிரி யாராவது வந்து தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாலையும் மாயா நியாயமானவள், அவள் நல்லவள், கெட்டவள் இல்லை அப்படின்றத வந்து ஒவ்வொரு தடவையும் பதிவு பண்ணிகிட்டே இருக்காங்க விச்சு மேடம். அதுக்கடுத்து தான் ஃபைனலாக அர்ச்சனா அண்ட் மாயாவோட கான்வர்சேஷன். மாயா கிட்ட அர்ச்சனா போய் கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக போகிறாங்க. ஏன்னா மாயா வந்து பயங்கரமாக பேசிட்டாங்க நாமினேஷனில். என்ன பேசினாங்க அப்படின்னா, கேவலமாக நாமினேட் பண்ணுறீங்க, அசிங்கமாக நாமினேட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி. அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம் பற்றியும் என்னை பற்றியும் பேசாதீங்க, உங்களுக்கு எந்த தகுதியுமே இல்லை, ஏன்னா எங்கள் 2 பேருக்குள்ளே நடந்தது என்ன அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது நியாயமான ஒரு பாயிண்ட்.
இதை வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்காக அர்ச்சனா வந்து மாயா கிட்ட போகிறாங்க அந்த ஜி ஸ்கொயராண்ட. அங்கே போய் நின்றுட்டு சொல்லிட்டு இருக்காங்க, இல்லைங்க அதாவது நீங்கள் வந்து விக்ரம் வெளியே போகும்போது நீங்கள் பண்ண ரியாக்ஷன்லாம் பார்க்கும்போது அது ரொம்ப ஹேட்டடாக இருக்கிற மாதிரி வந்து தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுக்கு மாயா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வாங்க கண்ணகி, அப்படி வாங்க கண்ணகி அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க கண்ணகின்னு சொல்கிறாங்க. அப்போ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் இட்? வாங்க கண்ணகி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கான்வர்சேஷன் போது இவங்க வந்து சொல்கிறாங்க, அர்ச்சனா வந்து நான் உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருந்து பார்த்தேன், விக்ரம் வந்து எவிக்டாக வெளியே போகும்போது உங்களோட ரியாக்ஷன் ரொம்ப கேவலமாக இருந்துச்சு, ரொம்ப மோசமாக இருந்தது. அப்படி நான் வந்து மாயாவை பார்க்கவே இல்லை. உங்கள் அக்கா வந்து கைண்ட்னஸோடு இருங்கன்னு சொல்லியிருக்காங்க, நீங்களும் வந்து நான் இதுக்கப்புறம் கைண்ட்னஸாக இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப 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 அராத்தாக இருந்தீங்க, ரொம்ப 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 மோசமான மனநிலையிலையும் முகத்தையும் சுழிச்சு வந்து காமிச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க மாயா. ஆனால் கேவலமாக ரொம்ப ரூட் அண்ட் ரஃப்பாக வந்து கொடுக்குறாங்க. எப்படின்னா, ஆமாம் நான் அப்படி தான் இருப்பேன், என்னோடய ஃபீலிங்கை நான் அப்படி தான் காட்டுவேன், அவன் எனக்கு துரோகம் பண்ணியிருக்கான், அவன் எனக்கு துரோகம் பண்ணியிருக்கான், நான் அப்படி தான் பண்ணுவேன், அப்படி தான் பேசுவேன் அப்படின்றாங்க மாயா. அதுக்கு அர்ச்சனா வந்து நல்லா கேட்டாங்க, நீங்கள் சொல்கிறீங்க அவன் வந்து உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு, அதே ஃபீலிங் தான் வந்து அவனுக்கும் இருந்துச்சு, மாயா எனக்கு துரோகம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் என்கிட்டே சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா சொல்கிறாங்க. இருக்கட்டும், அதெல்லாம் மறந்து கூட அவன் வந்து உங்ககிட்ட ஹக் பண்ண வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா சொன்னாக்கா, இருக்கட்டுங்க, அது அவனோட மனநிலை, என் மனநிலை அப்படி கிடையாது. நான் என்னுடைய ஏற்றத்தை நான் இப்படி தான் காட்டுவேன், என்னுடைய இதை வந்து நான் இப்படி தான் காட்டுவேன், என்னோடய கோவத்தை நான் இப்படி தான் காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ரூட் அண்ட் ரஃப்பாக அந்த புள்ளி கேங் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, அந்த 5th வீக் மாயா கேப்டனாக இருக்குது. அந்த மாயா ரிப்பீட் டு தி ஃபார்ம் மாதிரி வந்து இருந்தது. பார்க்கவே ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு. ஸோ இதுதான் நாமினேஷன் முடிவப்போ நடந்த பிரச்சனைகள், அங்கங்கே சச்சரவுகள். ஸோ இதெல்லாம் நான் முழுசாக கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தடவை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.